சில பேர் வந்துட்டு சாகுற விளிம்புக்கு போவாங்க. உடம்பு முடியாம இப்போ விளிம்புக்கு ஆக்சிடென்ட் ஆகலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. கடைசி நேரத்துல அப்போ சாகுற விளிம்பு போனாலும் அவங்களோட உயிர் திரும்பி வந்துரும். ம். அது சொல்லுவாங்க. நீ கும்பிட்ட சாமி உங்க உங்க குலதெய்வம் உங்கள நின்னு காக்குது. காப்பாத்திருக்கு. உன் வீட்ல இருக்க யாரோ சாமி தான். நீ எந்த கோயில்ல போய் முறையிட்டியோ அந்த சாமி தான் காப்பாத்திருக்கு. அதெல்லாம் உண்மைதானா சார்? கண்டிப்பா. 100% உண்மை. ம். அதாவது ஒருத்தங்களுக்கு எத்தனையோ ஆலயத்துக்கு நம்ம சென்றாலும், முதல்ல அவங்களுடைய குலதெய்வம் தான். அந்த குலதெய்வம்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மூதாதையர்களுடைய ஆன்மா ரூபம் தான் குலதெய்வம். நம்ம முன்னோர்களோட ஆன்மா ஆன்மாவுடைய குலதெய்வம். அதாவது ஓகே. ஒரு ஆன்மா இறந்த பின்னாடி அது பிதுர்லோகத்துக்கு போய் தெய்வ நிலைக்கு ஆகும். ம். சில ஆன்மாக்கள் மறுஜென்மத்துக்கு போகும். ம். சில ஆன்மாக்களோட ஜென்மம் முடிஞ்சிச்சுன்னா, அந்த ஆன்மாக்கள் எல்லாமே அந்த குலதெய்வத்தினுடைய அந்த தெய்வத்தோட அது என்ன ஆயிடும்? ம். ஐக்கியம் ஆயிடும். ம். ஸோ அதனுடைய பவர் தான். அவ எல்லாத்துட்டையும் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குலதெய்வ வழிபாடை மட்டும் கரெக்டா பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க அம்மா, அப்பா, தாத்தா, ஆச்சு இவங்களுடைய இது பூரா அப்ப அவங்க தான் முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. ஆமா, ஆமா. மத்தவங்க 2வது தான் கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா. முதல்ல யாரு ஒருத்தங்களுக்கு குலதெய்வம் சரியா இல்லையோ, அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்ப குலதெய்வம் யாருக்குமே தெரியாது சார். எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற நெறைய பேருக்கு எனக்கு குலதெய்வமே தெரியல. ம். எனக்கு எப்படி கும்பிடணும்னு தெரியல. குலதெய்வத்த கண்டுபிடிக்கவும் தெரியல அப்படிங்கிறவங்க என்ன சார் இல்ல பண்ணலாம்? குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் ஜோதிடத்துல இருக்கு. இருக்கு. இப்ப நானே பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை முறையில பாத்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை, அஷ்டமங்கல பிரச்சனைன்னு இருக்கு. இந்த அஷ்டமங்கல பிரச்சனை ஒரு குடும்பத்துக்குன்னு நம்ம பார்க்கும்போது, அதுக்குன்னு குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தானமே இருக்கு. அதுக்கு ஒரு பாவமே இருக்கு. ம். அந்த குலதெய்வம் இப்ப இருக்கா இல்லையா? அந்த கோயில் இருக்கா? கோயில் இருக்குன்னா எந்த திசையில இருக்கு? எவ்வளவு தூரத்துல இருக்கு? அது என்ன அம்சம் பெற்ற தெய்வம்? அது ஆண் தெய்வமா? பெண் தெய்வமா? அந்த 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 கோயில் இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கு? காட்டு பகுதியில இருக்கா? இல்லைன்னா நகரத்துல இருக்கா? இல்லைன்னா தெருமுனையில இருக்கா? இப்படி எல்லா விஷயத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி. சரி. சமீபத்துல கூட ஒருத்தங்களுக்கு ஒரு இது பார்க்கும்போது, அவங்க குலதெய்வம்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மனை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. அது குலதெய்வமாட்ட அது வரல. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சு அதே அம்சம் உள்ள தெய்வம் மதுரை பக்கத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் அந்த கிரகங்கள் சப்போர்ட் அவங்களுக்கு பிராப்தம் இருந்தாதான் அது என்னைக்கு அந்த குலதெய்வம் அவங்களுக்கு காணிச்சு கொடுக்கணும்னு விதி அமைப்பு இருக்கு. அந்த விதி அமைப்புல தான் அது தெரியப்படுமே தவிர அதுவத்தைக்கு தெரியாது.